இவரு பட்டியல் சமூகமா இருக்கலாம் நினைச்சுக்கலாமா. இவங்க தாத்தா ரிட்டையர்ட் தாசில்தார், இவங்க அம்மா குரூப் 2 பாஸ் பண்ணி தாசில்தார் ஆகி வேலை வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்து. ஆனா இவங்க அப்ப என்ன தெரியுமா, புரோட்டா கடையில புரோட்டா மாஸ்டர். மற்ற எல்லா இதுலயும் இவர் உயர்ந்து இருக்கிறான். ஆனா அந்த ஜாதிங்கிற நிலைமையில தாழ்ந்து இருக்கு. அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து காலேஜில் வந்து விசாரித்தாங்க, அந்த பையன் என்ன ஜாதி என்ன ஏதுன்னு. வீட்டில் வந்து இவங்களுக்கு ஒரே அடி இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நானும் இந்த மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி 2 சமூகம் சேர்ந்து நான் பார்த்ததே கிடையாது. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு இவனை தான் பிடிப்பேன்னு எதுவும் சொன்னேன்னா நான் அவனை கண்டிப்பாக வெட்டி வீசி கிணத்துல வீசிடுவேன் அப்படின்ட்டு இவ்வளவு ரொம்ப மிரட்டினாங்க. ஏற்கனவே சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரி எப்படி செத்தா என்ன பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன ஆகுன்னு பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு போயிட்டு உன் மகன் எங்கே போனாலுமே சரி, ஒரு நாள் அவனை கண்டுபிடிச்சி தலையை வெட்டி உங்கள் காலுக்கடியில் வைக்காமல் போக மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக மிரட்டிட்டு போயிருக்காங்க. மிரட்டிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் போய் ஈஸ்வரன் அவரை பார்த்தேன். அவர் எல்லாம் இப்போ முடித்து எங்களை வந்து கிட்டத்தட்ட 7-8 மாதம் வந்து அவர் வீட்டிலே வந்து வச்சு எங்களை அவர் மகனை எப்படி பார்த்துக்குறாங்களோ அதை மாதிரி எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஜாதி வந்து இன்னைக்கு நேற்று வந்தது. லவ் வந்து உலகம் வந்து தோன்றின முதல் நாள்ல இருந்தே வந்தது. ஜாதிக்கு வயசு 2000னா லவ்வுக்கு வந்து வயசு உலகம். அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். குரூப் 1 எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அவங்கள கைவிட மாட்டேன். எல்லாருமே வந்து பராமப்படுற மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு என்னோட ஆசை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜவஹர். எனக்கு தென்காசி மாவட்டம். இவங்களுக்கும் அதே தென்காசி மாவட்டம் தான். நான் ரொம்ப இன்ட்ரோவெட்டு. எனக்கு அவ்வளோ இதுதான் எனக்கு முத என் வாழ்க்கையிலே நான் மேடை எழுதியிருக்கிறேன். ஸ்கூலில் எழுந்துச்சு என்னை வாசிக்க சொன்னால் கூட என் காலெலாம் நடுங்கும். இப்போயும் அப்படி தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே மேடை ஏறி வந்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஜாதியத்தை எதிர்த்து பேசுகிறதுக்காண்டி அதுக்காண்டி வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கும் வந்து தென் மாவட்டம் தான், தென்காசி தான். எங்கள் தென்காசியில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஜாதி வந்து இருக்குது. இந்தந்த ஜாதி இந்தந்த ஊரில் மட்டும்தான் இருக்குதுன்னு தனித்தனியாகவே பிரித்து தான் வச்சுருக்காங்க. காலேஜ்லேயுமே வந்து ஸ்கூலு நான் படித்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்தந்த பிரிவுக்குள்ளே மட்டும்தான் ஒன்று போல் வந்து சேர்ந்துருந்தாங்க எல்லாருமே. அதாவது வேற்று ஜாதிகள்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிலச்சே இல்லை. எனக்கு ஜாதியை பற்றி எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. எது மேல் ஜாதி எது கீழ் ஜாதி எந்த விதமான இதுவுமே வந்து எனக்கு தெரியாது. ஆனால் காலேஜில் வந்து படிக்க போது நான் வந்து கொரோனா டயத்தில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். மொத்தம் 3 வருஷம் படித்தேன். அதில் 1.5 வருஷம் வந்து இந்த கொரோனா டயத்தில் வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் மூலயமா தான் படித்தேன். மிச்சம் 1.5 வருஷம் தான் வந்து காலேஜு. அப்போ வந்து ஒரு நாள் ப்ராஜெக்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்காண்டி காலேஜுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க என்னை பார்த்துருந்தாங்க. அப்போ பார்த்தோன்னே என்ன நினச்சா மெசேஜ் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. வீட்டில் நைட்டு போனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவங்க ஃபேஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது. மெசேஜ் பண்ணோன்னே நானும் மெசேஜெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக அப்படியே மெசேஜ்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அப்படியே லவ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் நான் என்ன டிபார்ட்மெண்ட் எதுவுமே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னோன்னே நானும் அதே டிபார்ட்மெண்ட். ஏன்னா நான் கொரோனா பேட்சில் படித்ததுனால வீட்டில் இருந்தது ஆன்லைன் கிளாஸ் மூலிமா தான் படிச்சிருந்தேன். அதனால் எனக்கு யார் என் கிளாஸ்மேட்டு எதுவுமே வந்து தெரியாது. ஒரே கிளாஸ்மேட்டுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பழக ஆரம்பித்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு காலேஜ் வந்து லாக்டவுன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. லாக்டவுன்லாம் முடிஞ்சோடனே காலேஜுக்கு எல்லோரும் ரெகுலராக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நாங்களுமே வரோம். அப்போ தான் வந்து நேர்லேயே வந்து பார்த்தோம். எனக்கு வந்து இந்த லவ் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து பிடிக்காது. நானும் இவங்களை பார்க்கும்போது இது என்னடா பொண்ணு, இதெல்லாம் மூஞ்சி சரியில்லை, பேச்சு சரியில்லை. பேச வந்து அவங்களுக்கு வந்து நாக்கில் வந்து ஒரு தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால் அவங்க பேசுகிறது வந்து புரியாது. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. எனக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பொண்ணுகிட்டெல்லாம் ஏன்னா பொண்ணுக்கிட்ட பேசி பழக்கம் இல்லையா. அதனால் இது யாராவது நல்லா இல்லை, மூஞ்சி சரியில்லை, பேச்சு சரியில்லை, இது அப்படி இப்படின்ட்டு இலக்காரமாக நானும் நினச்சிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் தான் சரி பரவாயில்லன்ட்டு அவங்க விடாப்படியாக வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அது நாளடைவில் வந்து எனக்கு அவங்க மனசு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களே என்னை பார்க்க ஐஸ்வர்யா மாதிரி ஆகிட்டாங்க.
அது காலேஜுக்கெல்லாம் பேசணும் ரொம்ப டீப்பாக பழக ஆரம்பிச்சோன்னே காலேஜில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கண்டிச்சாங்க, இது மாதிரி இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி அப்படி இப்படி இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்டா அவங்க பயந்தாங்க, இந்த மாதிரி வேறு எதுவும் பேசி ஆயிடக்கூடாது, எந்த விதமான தப்பு நடந்தது வீட்டில் சொன்னோன்னே வீட்டில் வந்து முதல்ல வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த பையன் என்ன ஜாதி அப்படின்னு இவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்போ வந்து ஜாதினா எது என்னமே தெரியாது. இவங்க இல்லைம்மா எனக்கு அவங்க எந்த ஜாதியும் எனக்கு தெரியாது, நான் ஜாதியெல்லாம் சொல்லி பழகலை, இந்த மாதிரி பேசினேன் பிடிச்சிருச்சு, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் தான் விடாப்படியாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவங்க வந்து சொன்னாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து காலேஜில் வந்து விசாரித்தாங்க, அந்த பையன் என்ன ஜாதி என்ன ஏதுன்னு காலேஜிலே வந்து ஹெச்ஓடி மேம்கிட்ட எல்லாத்தையும் விசாரித்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து இவங்களுக்கு ஒரே அடி இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி எதுக்கு உன்னை நான் 12ஆம் வரையே படிக்க வச்சதே பெருசு, உன்னை காலேஜுக்கு அதையும் மீறி அனுப்புனா நீ இப்படி தான் ஜாதி இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுவியா, இது லவ் பண்ணுவியா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப அடித்தாங்க, மிரட்டினாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. திடீர்னு ஒரு நாள் காலேஜில் வந்து கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. வந்து பிரின்ஸிபலை பார்த்து பேசிட்டு போனாங்க. காலேஜ் கடைக்கு முடிஞ்சு ஈவினிங்கு வீட்டுக்கு போகும்போது பிரின்ஸிபல் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணை பார்த்து பேசி விரும்பி லவ் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இனிமேல் நீ வந்து அந்த பொண்ணு காலேஜுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து அனுப்ப மாட்டேக்காங்க உன்னையால், நீ ஒழுங்காக அந்த பொண்ணு வந்து படிக்க நினச்சலாம் ஒழுங்காக நீ வீட்டில் இரு, இல்லாட்டி டிசியை வாங்கிட்டு போயிரு, இல்லாட்டி காலேஜ் பக்கமே வராத, உன்னையால் இந்த காலேஜுக்கு வந்து கெட்ட பேர் அப்படி இப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக பேசி வந்து ரொம்ப திட்டினாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நானும் அதுக்கப்புறம் காலேஜுக்கே போகல, வீட்டிலே வந்து உட்காந்துட்டேன். செமஸ்டருக்கு மட்டும் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ட்டு எங்கள் ஹெச்ஓடி மேம் மூலயமா வந்து செமஸ்டருக்கு மட்டும் எழுதிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. நானும் அந்த 1.5 வருஷம் வந்து காலேஜுக்கே வரல. ஏற்கனவே 1.5 வருஷம் வந்து கொரோனாலே போயிடுச்சு. மீதி 1.5 வருஷம் வந்து நான் காலேஜுக்கே வரல, வீட்டில் உட்காந்து. ஆனால் காலேஜ் வந்து நான் ப்ரைவேட் காலேஜில் படித்தேன். அது வந்து ஒரு யாதவா கல்லூரி, அதுவுமே வந்து ஜாதியை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்லூரி தான். அந்த கல்லூரிலேயே வந்து ஜாதி வேறுபாடுகள் இது எல்லாமே வந்து இருக்குது. வெளிப்படையாகவே ஜாதியை சொல்லி என்னையும் திட்டியிருக்காங்க அங்கே அந்த யாதவா கல்லூரியில். திட்டினோன்னே நானும் சரி அப்படின்ட்டு ஃபுல் ஃபீஸையுமே வந்து கட்டிடுவேன். ப்ரைவேட் காலேஜ்னால எந்த விதமான சலுகையுமே வந்து எனக்கு தரல. ஏன்னா நான் வீட்டில் இருந்தால் படிக்கிறேன். ஆனாலுமே நான் காலேஜுக்கு ரெகுலராக வர்ற மாதிரி பஸ் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ் எல்லாமே செமஸ்டர் ஃபீஸ் எல்லாமே கட்டினேன். வீட்டில் இருந்து ஆனால் படித்தேன், யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கல. கடைசி எக்ஸாம் வந்து 3 வருஷம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணது நான் ஒருத்தன் தான் என் டிபார்ட்மெண்ட்டில். இது வந்து காலேஜ் முடிச்சுமே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேச தொடங்கினேன். இந்த 1.5 வருஷம் கேப்பில் வந்து இவங்க வந்து பாதி நாள் அதில் காலேஜுக்கு இவங்க வீட்டில் வந்து விடலை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் பேசி இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி தான் அவங்க வீட்டில் இருந்து காலேஜ் இவங்க அனுப்புகிற மாதிரி நானே பண்ணேன். காலேஜுக்கு வந்தாங்க, அங்கேயும் பேச முடியலை. ஏன்டா எல்லாருமே அங்கே ஃபோன் வந்து அலௌடு கிடையாது. அதனால் ஃபோனு கிடைக்கிற டயத்தில் தான் ஃபோன் போடுவாங்க. அதுவுமே வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க பாட்டி செல்லேருந்து எப்போயாவது சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் ஃபோன் போடுவாங்க. அதுவும் மாதத்துக்கு இல்லாட்டி 2 மாதம் 3 மாதம் கேப்லாம் ஒரு தடவை தான் ஃபோன் போடுவாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா டெய்லியுமே நான் பேசிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு பேசி பழகுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டு ஃபோன் போடும்போது எனக்கு ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. அதை வந்து தாங்கிக்கிறவே முடியல. எனக்கு வந்து அப்போ வந்து மேரேஜ் ஆன வயசுமே கிடையாது. எனக்கு அப்போ தான் வந்து 18 வயசு 19 வயசு அந்த ரேஞ்சில் தான் வந்து என் வயசுமே இருந்துச்சு. மேரேஜ் பண்ணால் கூட மேரேஜ் வந்து பண்ண முடியாது. மேரேஜ் பண்ண போகிறேன்னு வீட்டில் சொன்னாலுமே வந்து உனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. சரி பரவாயில்ல போனது போட்டோம் அப்படின்ட்டு நானும் லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து விடாமல் எனக்கு வந்து மெசேஜ் அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து இக்னோர் பண்ணேன். சரி இது மாதிரி வேண்டாம், இது வந்து ஏன்னா எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா தங்கச்சி பாட்டி 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி வந்து கிடையாது. விவசாய நிலம் 5 ஏக்கர் இருக்குது. நான் எல்லாருமே வந்து எந்த வயசில் வந்து படிக்கணுமோ அந்த வயசில் வந்து நான் படிக்கலை. நான் படிக்க வேண்டிய வயசில் வந்து அருவாளுமா மம்பட்டியுமா தூக்கிட்டு தான் காட்டில் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். பக்கத்து காட்டுக்கும் வந்து வேலைக்கு போவேன். நானும் சொந்தமாக காட்டில் உள்ள இதையும் வேலைக்கு பார்த்துட்டு அந்த 1.5 வருஷத்தை வீட்டில் காலேஜ் வருஷத்தை ஃபுல்லாகவே வந்து நான் காட்டில் வேலை பார்த்துட்டு அதில் வர்ற ஃபீஸ் சம்பாதிச்ச துட்டில் தான் வந்து ஃபீஸுமே வந்து கட்டினேன். யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல, யாருமே இது வந்து கட்டல.
விவசாயத்துக்கு தேவையான துட்டெல்லாம் வந்து எங்கள் மாமா வந்து இங்கே இதே சென்னையில் தான் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் அண்டர் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் தான் வந்து விவசாயத்துக்கு தேவையானதெல்லாம் மூலப்பொருட்களை வாங்குறதுக்கு காசு அனுப்புவார். அதில் என்ன வருதோ அந்த விவசாயத்துலேருந்து எடுத்து அதை காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் கட்டிட்டு என் லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நான் இப்படியே டெய்லி தெரியாமல் மெசேஜ் பண்ணுறது வந்து இவங்க வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே பயங்கரமாக இவளை வந்து போட்டு அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நீ எப்படி அந்த பல்ல பையனை கூட்டிகிட்டு இந்த மாதிரி இப்படி பேசலாம், மெசேஜ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பாக பேசுனாங்க. எனக்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு வந்து தெரியாது. ஏன்னா இவங்க வந்து மாதத்துக்கு வாரத்துக்கு எப்போயாவது தான் கால் பண்ணுவாங்க. எப்போ கால் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஃபோனை எப்பயுமே கையிலே தான் வச்சுருப்பேன். இவங்க கால் பண்ணுவாங்கன்னு 24 மணி நேரமும். அதே மாதிரி ஃபோனு எப்போ போடுவாங்களோ உடனே எடுத்து பேசிடுவேன். பேசும்போதுமே வந்து மெதுவாக தான் அஸ்கி வாய்ஸில் தான் பேசுவாங்க. ஏற்கனவே நார்மலாக பேசினாலே எனக்கு புரியாது. அஸ்கி வாய்ஸில் பேசவும் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஆனால் வீட்டில் போய் ரொம்ப தேம்பி அழுவு என்ன சொன்னாங்க. ஆனால் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜாதியெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. நீ வந்து தேவர் சமூகம், அவன் வந்து பல்லர் சமூகம், நீ எப்படி இப்படி நானும் இந்த மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி 2 சமூகம் சேர்ந்து நான் பார்த்ததே கிடையாது. நீ அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இவனை வந்து எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்சி இவனை தான் பிடிப்பேன்னு எதுவும் சொன்னேன்னா நான் அவனை கண்டிப்பாக வெட்டி வீசி கிணத்துல வீசிடுவேன் அப்படின்ட்டு இவ்வளோ ரொம்ப மிரட்டினாங்க. இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு வந்து புரியலை. எனக்கு வந்து எது மேல் ஜாதி எது கீழ் ஜாதின்னு எனக்கு வந்து அப்போ வந்து தெரியாது. நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கேன்னா அங்கே வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து போர்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி இது இந்த ஊரில் இது வந்து இந்த ஜாதி இது இந்த ஜாதி அப்படின்ட்டு அது போர்ட்லேயே இருக்கும். ஊரை கேட்டாலே வந்து ஜாதி வந்து தெரிஞ்சிடும். உனக்கு எந்த ஊர்னு இந்த ஊருன்னு சொன்னாலே நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு முன்னாடியே போர்டு இருக்கும். எனக்கு இப்போ இவங்க வந்து தேவர் சமூகம், சாக பிறந்த உனக்கு ஜாதி எதற்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து முத்துராமலிங்க தேவர். அவரை பற்றி எனக்கு எதுவுமே வந்து தெரியாது. அவரே வந்து ஜாதி தலைவராக எடுத்துக்கிட்டு ஃபோட்டோவில் ஜாதி தலைவர் எல்லாருமே இப்போ காமராஜராக இருக்கட்டும், அப்புறம் இந்த இமானுவேல் சேகனா, இவர் வந்து தேவேந்திர குல வேளார், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவருமே வந்து இந்த ஜாதியை பின்னணி அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த ஜாதியை வந்து கட்டமைச்சிட்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக ஜாதியெல்லாம் வேண்டான்னு எதிர்த்து போராடின வந்து ஜாதி தலைவராக உருவாக்கி இப்போ அவங்க தான் விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மேல் ஜாதி எது கீழ் ஜாதின்னு தெரியாதனால நான் வந்து ரொம்ப டீப்பாக பழகணுன்னே என்னால் விட்டு போக முடியல. ஆனால் கூட்டிகிட்டு வந்தாலுமே இவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ. நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளைங்க கிடையாது, நான் தான் ஆம்பளை. எங்கள் மாமா வந்து இங்கே இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஈடுபாடாக இங்கேருந்து கவனிக்க முடியாது. அவருக்குன்னு இங்கேயே செட்டில் ஆகிட்டார். இங்கேயே குடும்பம்லாம் இருக்கிறதுனால ஆம்பளைங்க கிடையாது, சொந்தக்காரங்க எதுவும் கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்குமே வந்து எங்கள் அப்பா வந்து கல்யாணமாகி நான் பிறந்து என் தங்கச்சி வந்து வயிற்றில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டார். அவரும் வேறு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனதுனால எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுமே வந்து டிஎன்பிசி குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ணி வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வீட்டில் யாரும் பார்த்துக்கிற யாரும் இல்லை. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு பயத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த இப்போ பேசிட்டு போனாங்க அவங்க கட்சி, அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக, இந்த மாதிரி இருக்கிற கட்சி எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ வருஷம் இந்த மாதிரி லவ் எல்லாத்தையுமே வந்து மெசேஜ் பண்ணி இமெயில் ஐடி, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் போட்டேன். ஆனால் எதுலேயுமே வந்து ரிப்ளைவே வந்து வரல. ஒரு நாள் எதிர்த்து எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு தான் இதை என்ன படிக்கணும் யாது அப்படின்னு யூடியூப்லேயே எதுலேயுமே வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. நான் வந்து எப்படி நான் இந்த மாதிரி இவங்களை எப்படி திருமணம் பண்ணுறது, இவங்களை எதிர்த்து எப்படி திருமணம் பண்ணால் எப்படி நான் தப்பிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தையே வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்பில் வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் 1000 திருமணங்களை ஜாதி மறுப்பு திருமணங்களை நடத்தியது ஈஸ்வரன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து புகாரி ஜங்ஷன் அப்படின்னு ஒரு சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. நான் இப்போ சேனல் நேமை கூட பார்க்கல. அந்த வீடியோ தொட்டு பார்த்தோன்னே அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி யாரெல்லாம் அவர் மூலயமா திருமணம் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பலை. சரி இவங்க ஏதோ சேனலுக்காண்டி இந்த மாதிரி பண்ண வச்சு மேரேஜ் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டு ஏதாவது லைக்குக்கு இந்த மாதிரி ஏதாவது அதுக்காண்டி தான் இவங்க ஏமாற்றிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவா அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பலை. ஆனால் அந்த ஈஸ்வரன் அவரை பற்றி அவர் நேமை வச்சு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது திராவிட விடுதலை கழகம் அப்படின்ற இதில் வந்து அவரை பற்றின டீட்டெயிலாம் வந்து இருந்துச்சு. அதுலேயுமே வந்து ஒரு நியூஸில் வந்து இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சனால அவரை கடத்திட்டு போய் அடித்தாங்க, இந்த மாதிரியான நியூஸில் தந்தி டிவியில் வந்து போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு வேளை இருக்கும் போல இருக்குது, சரி நம்ம இதை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு அந்த சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணேன் என் பிரச்சனையை. சுருக்கமாக கமெண்ட் பண்ணோன்னே இதுக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க.
நான் உடனே இந்த சேனலு இமெயில் ஐடியை எடுத்து இந்த புகாரி ஜங்ஷனா அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் பண்ணோன்னே உடனே வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை புரியுது, இந்த மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் பேர் வந்து நாகராஜன். அவரும் வந்து திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்து திராவிட விடுதலை கழகம் எனக்கு அந்த அந்த கட்சியை பற்றி எதுவுமே வந்து தெரியாது. நான் வந்து ஈஸ்வரன் அவரை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஜாதி எதிர்த்து நிற்கிற தெம்பெல்லாம் என்கிட்ட வந்து கிடையாது. எனக்கு அந்த ஜாதியை பற்றின அறிவு எதுவுமே இல்லை. வயசுமே வந்து எனக்கு வந்து கிடையாது. எனக்கு அந்த அறிவு எதுவுமே இல்லாதனால எனக்கு அவரை வந்து பார்க்கணும். அவர் 1000க்கு மேலே திருமணம் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி என்னோடய சிச்சுவேஷனை எடுத்து சொல்லி அவர் மூலயமா எனக்கும் இந்த மாதிரி திருமணம் ஏற்பாடு பண்ணணும். நானும் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது, என்னையாலும் கூட்டிகிட்டு எப்படியாவது வேண்டாம். எனக்கு ஊர் எனக்கு வந்து தென்காசி ராஜபாளையம் நடுவில் உள்ள ஒரு கிராமம் தான். என் லைஃப்லேயே இதுவரை நான் வந்து ராஜபாளையத்தை தாண்டி போனது கிடையாது. அதே மாதிரி தென்காசியை தாண்டியுமே வந்து போனதே கிடையாது. அந்த நாகராஜ் அப்படிங்கிறவர் பேசும்போது அவர் சொன்னார், பரவாயில்ல உங்களுக்கு மேஜர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வச்சுட்டாரு. எனக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர் 8-9 மாதம் வெயிட் பண்ணேன். 21 வயசு வந்துச்சு. அப்புறம் 8-9 மாதம் கழிச்சுமே நான் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஃபோன் போட்டேன். இந்த மாதிரி எனக்கு மேஜர் தான், எனக்கு இந்த மாதிரி அன்றைக்கி பிரச்சனை நடந்துருச்சு, இந்த மாதிரி இருக்குது, நான் அன்றைக்கி கால் பண்ணியிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டீங்க, இப்போ அதான் திருப்பி எனக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டார். நானும் எல்லாமே நடந்ததெல்லாம் வந்து சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுட்டு சரி நீங்கள் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வர முடிஞ்சால் கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து பயமாயிருச்சு. எனக்கு வந்து இவங்க ஊருக்கும் என் ஊருக்கும் வந்து 25 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. எனக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. பைக் ஒன்று இருக்குது. அந்த பைக்குமே வந்து ரொம்ப பழைய பைக்கு. அதை வச்சு 10 கிலோமீட்டர் கூட ஒழுங்காக ஓட்ட முடியாது. அந்த பைக்கை வச்சுட்டு நான் 25 கிலோமீட்டர் டெய்லி இவங்களை எப்படியாவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது நான் கூட்டிகிட்டு போகணுமேன்னு 10 நாளாக வந்து டெய்லியுமே அந்த ஓட்ட பைக்கை வச்சு அவ்வளோ தூரம் போயிட்டு வருவேன். பாதி தூரம் தள்ளிட்டு போவேன், பாதி தூரம் ஓட்டிகிட்டு போவேன். அப்படியே முக்கி எவ்வளோ முடியுமோ அந்த வண்டியை வச்சு அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் இவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்தோடனே அப்போ வந்து விவரம் இல்லை, இவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும் எந்த விவரமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து அந்த நாகராஜ் ஃபோன் பண்ணி அவர் வந்து இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு அலக்கழித்து சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு அங்கே வர சொல்லியிருந்தார். எனக்கு அப்போ வந்து ஒரே பயமாக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் போட்டு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி எதுக்கு இப்படி எதுவுமே யார்ட்டையுமே கேட்காம இப்படி முடிவு பண்ண, நீ ஒரு பொண்ணை வேற கூட்டிகிட்டு போயிருக்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதுனால வேறு ஏதாவது பணத்துக்காக அந்த பொண்ணை எதுவும் ரேப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், இல்லாட்டி உங்களே மேரேஜ் பண்ணுற மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் யார்ட்டையும் காசை வாங்கிட்டு அவங்ககிட்டே பிடிச்சி கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே வீட்டுக்கு போனாலுமே வந்து போக முடியாது, ஏன்னா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இனிமேல் வீட்டுக்கு போனால் என்னை வெட்டி போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏற்கனவே என்னை அவ்வளோ மிரட்டினாங்க இவங்க மூலயமா. இவங்களும் சொல்லும் போது எனக்கும் பயந்தனால கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் முழிச்சிட்டு சரி பரவாயில்ல இவங்க சொல்கிறத ஏற்கனவே சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம், சரி எப்படி செத்தா என்ன பரவாயில்ல இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன ஆகுன்னு பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். நானும் கூட்டிகிட்டு போனோன்னே அலைய வச்சாங்க ஒவ்வொரு ஊருக்கா. அங்கேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து மேட்டூருக்கு வந்தோம். மேட்டூர்லேருந்து குளத்தூர்னு ஏதோ ஒரு ஊருக்கு வர சொன்னாங்க. அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போனேன் அந்த அவர் பேர் என்னது நாகராஜ், அவர் வந்தார் பைக்கில் வந்து இந்தமாரி ஏறுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு அப்போயே பயமாயிருச்சு, என்னடா பைக்கில் யாரும். அது வந்து நாங்கள் நைட்டு வந்து 1 மணிக்கு தான் போனோம். நைட்டு 1 மணிக்கு போனால் யாருமே எதுவுமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்திருந்தோம். எந்த பஸ்ஸுமே வந்து கிடையாது, எந்த கடையும் கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு ஆட்டோ மட்டும் ஒரு 4-5 ஆட்டோ மட்டும் நின்றுச்சு. சரி ஒரு பைக்கில் ஏறினேன்னு நாங்களும் தெரியாமல் சரி வாங்க அப்படின்ட்டு ஏறிட்டோம். ஏறி போனால் ஒத்தேடி பாதையில் ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போய்கிட்டே இருந்தார். எங்களுக்கு வந்து அப்போயே பயம் ஆயிடுச்சு. போகும்போதே அழுதுகிட்டே தான் போனேன், என்ன நடக்குமோ தெரிலன்னு. திடீர்னு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிருப்பார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரன் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஈஸ்வரன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கதவை தட்டினோன்னே அதுக்கு அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக வந்துச்சு. அவர் அப்போ தான் கூப்பிட்டு வந்தோன்னே என்ன பிரச்சனை ஏதுலாம் கேட்கல, நீங்கள் படுங்க காலைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல நடந்ததெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி சொன்ன உடனே ஃபோன் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் போடலை, நம்பர் எல்லாமே வந்து மாற்றிட்டேன். ஃபோனுமே வந்து பட்டன் ஃபோனு தான் வச்சுருந்தேன். வேறு ஃபோன் புதுசாக வாங்கிட்டு போனேன். ட்ரேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு வேறு ஒரு ஆதார் கார்டு ஃப்ரெண்டோடதை வச்சு தான் கொண்டு போனேன். அதனால் வீட்டுக்கு யாருக்குமே நம்பர் எதுவும் தெரியாது.
ஆனால் வீட்டு நம்பர் எல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். வீட்டில் அங்கே என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு தங்கச்சி, ஒரு அம்மா, பாட்டி மட்டும் இருக்கிறதுனால அங்கே ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு பயத்திலேயே தான் இருந்தேன். ஆனால் இவங்க வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்டா இவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஆம்பளைங்க தான். இவங்க வீட்டில் வந்து சித்தப்பா, பெரியப்பான்னு ரொம்ப பெரிய ஃபேமிலி. இவங்க பெரியப்பா வந்து இவங்க பெரியப்பாவுமே வந்து பெரியப்பா பொண்ணு வந்து ஒரு ஆளை வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த பெரியப்பா பொண்ணுமே வந்து போலீஸு. அவங்க லவ் பண்ணுற ஆளுமே வந்து போலீஸு. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரே ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரே காஸ்ட் வேறு. ஒரே காஸ்ட்டில் இருந்துமே வந்து அவங்க வீட்டில் ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு மேலே போலீஸ் அவங்க வேறு 2 பேருமே. இவங்க வீட்டிலேருந்து கம்பு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் போய் மிரட்டிட்டு வருது. வேலைக்கு போன இடத்துல வந்து இந்த மாதிரி நீ பேசுகிறத அப்படின்னு போலீஸ்காரங்களே வரட்டினா அவங்களே பயந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சித்தப்பாவோட பொண்ணு வந்து இதே மாதிரி எஸ்சி பையனை வந்து லவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே வந்து இந்த மாதிரி பயத்தில் வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி மிரட்டிட்டுலாம் வந்திருக்காங்க. இதனால் இப்போ நானும் அதை மாதிரி போனேன்னா இவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி, இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி அவங்க அக்கா இதெல்லாம் பண்ணியிருக்கும் போது நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துரும். நான் விட்டுட்டு போக நினைக்கல, எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். விடக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு இவங்களை விட்டால் வேறு எங்கள் அம்மா மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருந்தேனோ அதை விட அதிகமாக இவங்க மேலே வச்சுட்டேன். அதனால தான் எங்கள் வீட்டை கூட நான் விட்டுட்டு நான் இவளுக்காண்டி கிளம்பி யோசிக்காமல் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அடுத்த நாளே ரிஜிஸ்டர் மேரேஜ் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தேன். ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி வச்சார். பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ஃபோனை ஆன் பண்ணோன்னே எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து நான் முதல்ல பண்ணேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க. திருப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபோனை எனக்கு வந்து பயமாயிருச்சு, என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு இவர்கிட்ட ஃபோனை எடுத்து கொடுத்தேன். இவர் ஃபோனை எடுத்து கொடுக்கறவங்களையும் அது கட் பண்ணிட்டாங்க, பேசலை. அதுக்கப்புறம் எங்கள் மாமா நம்பரை கொடுத்தேன். எங்கள் மாமா வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருள் இதெல்லாம் அடித்து உடச்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப பிரச்சனையாக இந்த மாதிரி அவன் எங்கே போனான், எங்கே எதுக்கு அவனை இந்த மாதிரி நீங்கள் தான் அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க, எங்கே இருக்கான் ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்ட்டு வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. அடித்து நொறுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கள் பாட்டிகிட்ட வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி உன் மகன் எங்கே போனாலுமே சரி, ஒரு நாள் அவனை கண்டுபிடிச்சி தலையை வெட்டி உங்கள் காலுக்கடியில் வைக்காமல் போக மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக மிரட்டிட்டு போயிருக்காங்க. மிரட்டிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டை சுற்றியே வந்து உட்காந்து கண்காணிச்சிட்டே இருந்திருக்காங்க. என்ன இந்த மாதிரி இவங்க வெளியில் எங்கேயும் போகிறாங்களா, பார்க்க போகிறாங்களா, இல்லாட்டி அந்த பையன் வாரானா அப்படின்ட்டு வீட்டை சுற்றியே கண்காணிக்கிறது. அப்புறம் என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு பின்னாடியே போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. நான் வந்து இங்கே இருக்கிறதுனால வீட்டில் வந்து ஆம்பளைங்க எதுவுமே கிடையாது. அதனால் எங்கள் வீட்டு செல்லில் உள்ள நம்பரை வாங்கி என் தங்கச்சிக்கே வேறு ஆள் மூலயமா வந்து அவங்க வீட்டில் வந்து தப்பான மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி எனக்கு மெசேஜெல்லாம் வருது, என்ன பண்ணேன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எனக்கு செத்துடலாம் போல இருக்குன்னு, எனக்கு முடியலன்னு என் தங்கச்சியெல்லாம் சொல்லும்போது நான் அழுதாத நாளே கிடையாது. பயங்கரமாக அழுதேன். ஏன் இப்படிலாம் நடக்குது, என்னால் அங்கே போக முடியலை, போனால் என்னை ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு வேறு பயம். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் அலைய முடியாது. எங்கள் வீட்டில் வந்து யாருமே கிடையாது. எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதனால் ரொம்ப பயம், என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. உடனே ஈஸ்வரா அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை ஆஜர்படுத்தி அங்கே பேசி இந்த மாதிரி பொண்ணு இங்கே தான் இருக்காங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்க இப்போ மேஜரு, எதுவுமே பண்ண முடியாது. 2 பேருமே வந்து அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லி நிப்பாட்டுங்கன்னு இங்கே வந்து லோக்கல் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அவங்க அங்கே கூப்பிட்டு விசாரித்து இந்த மாதிரி எல்லாரையும் பயங்கரமாக சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அனுப்பிச்சி விட்டாலுமே வந்து இந்த மாதிரி ஃபோன் மூலயமா பண்ணுறது இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அவமானப்பட்டு சரி வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் அப்படி இப்படின்ட்டு சின்ன பிள்ளை பிரச்சனைன்ட்டு வெளியில் வந்து சொல்லலை. ஆனால் இது வந்து தொடர்கதையாகவே இன்னுமே வந்து இருக்குது. இப்போ மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே நான் மேரேஜுக்கு பண்ணும்போதுமே வந்து செலவுக்கு வந்து கையில் வந்து காசு இல்லை. அப்போ நான் விவசாயத்தில் பார்த்த நெல்லு மூடையெல்லாம் விற்று தான் இவளை கூட்டிகிட்டே வந்து போனேன். 50,000 ரூபா கையில் வச்சுட்டு தான் போனேன். இவ்வளோ தூரம் போய் ஈஸ்வரன் அவரை பார்த்தேன். அவர் எல்லாம் இப்போ முடித்து எங்களை வந்து கிட்டத்தட்ட 7-8 மாதம் வந்து அவர் வீட்டிலே வந்து வச்சு எங்களை பாதுகாத்துட்டு இருந்தார். சாப்பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்ககிட்ட கூட சாப்பாட்டுக்கு ஒரு கை அரிசி வாங்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வந்து இவர் வந்து எங்களை 8 மாதமாக வந்து சாப்பாடு போட்டு அவர் மகனை எப்படி பார்த்துக்குறாங்களோ அதை மாதிரி எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. நானுமே வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு கூட மாட ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வீட்டில் படிச்சுட்டு அப்படியே தான் லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன் 8 மாதமாக வந்து.
அவர் மகனை எப்படி பார்த்தாரோ அதை மாதிரி என்னை இன்னொரு மகனாக தான் பார்த்து வளர்த்தாரு. என்ன ஹெல்ப்னாலும் சொல்லி எல்லாம் செஞ்சு தந்தார். இங்கேயே ஒரு வாடகை வீடும் பக்கத்துலேயே வந்து பார்த்து எல்லா பொருளுமே வந்து வாங்கி கொடுத்து அப்பப்போ வந்துட்டு போனால், அவர் பைக்கு கூட அவர் தேவை இருந்தால் கூட எங்களுக்கு தேவைன்னா அந்த பைக்கை கூட விட்டுட்டு அவர் பஸ்ஸில் போவார். அப்படிப்பட்ட ஆள் அவர். ஆனால் இப்படிப்பட்ட ஆள் இருக்காங்கன்னு எனக்கு இதுவரை சத்தியமாக நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஆள் கூட இருக்கும் போது தான் அதோட அருமையாக வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் யாரும் என்னைய மாதிரி இப்படி மெசேஜெல்லாம் பண்ணி இப்படி யாரும் முட்டாள்தனமாக காரியங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து தெரியாதனமாக பண்ணிட்டேன். ஆனால் லவ்வுங்கிறது வந்து ரொம்ப அன்கண்டிஷனலானது. யாராலையுமே வந்து அதை வந்து தடுக்க முடியாது. ஜாதி வந்து இன்றைக்கி நேற்று வந்தது. லவ் வந்து உலகம் வந்து தோன்றின முதல் நாள்லேருந்தே வந்தது. ஜாதிக்கு வயசு 2000னா லவ்வுக்கு வந்து வயசு உலகம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் வந்து லவ் இருக்குது. லவ் வந்து என்றைக்குமே அழிக்க முடியாது. அதனால் லவ் வந்து புனிதமானது, இயற்கையானது. அது வந்து அந்த லவ் வந்து யாராலையுமே வந்து அழிக்க முடியாது. ஜாதி மதிப்பு திருமணம்னா ஆவணக்குள்ள வந்து எத்தனை கொலை நடந்தாலுமே வந்து லவ்வை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. அதனால் யாருனாலும் லவ் வந்து தாராளமாக பண்ணலாம், பயப்பட வேண்டாம். உண்மையான காதலாக இருந்தால் அது உங்களுக்காண்டி கையில் வந்து சேரும். இப்போ நான் பேசுனதெல்லாம் வந்து பொய்ன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே வந்து உண்மை தான். எனக்கு வந்து இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாம் வந்து எனக்கு இப்போ வந்து 23 வயசு ஆகுது. நான் 21 வயசில் வந்து கல்யாணம் பண்ணோம். இவங்களுக்கு வந்து 22, எனக்கு வந்து 23 ஆகுது. இப்போ பார்க்க நான் புகாரி ஜங்ஷன் அந்த யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். இதே தான் நான் அங்கேயும் வந்து பேசினேன். அதில் வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இவன் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மாதிரி இந்த வீடியோ எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து இவன் மூஞ்சிக்கு இவளை கிடச்சதே பெருசு அப்படின்றாங்க. இந்த சொறி மூஞ்சி பயலுக்கு இவன் கிடச்சதே பெருசு, அவ்வளோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவன் எப்படின்னாலும் ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிட்டாங்க, அது ஒரு ஆசை தான், ஆசை போனோன்னே எப்படியும் விட்டு தீர்ந்துருவான் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் நான் வந்து எதுவுமே வந்து நினைக்கல. கண்டிப்பாக நான் வந்து அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து சின்சியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடித்து 3 வருஷம் முடித்து 4வது வருஷம் படிச்சிருக்கேன். 5வது வருஷத்து வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்போ வந்து இந்த பிரச்சனை எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. அப்போ நான் நார்மலாக படிச்சுட்டு இருந்தேன். குரூப் 1 எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன். மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்க வீட்டில் உள்ள பிரச்சனை இதெல்லாம் காரணமாக நான் படிப்பே வேண்டான்னு விட்டுட்டு இவங்கள பார்த்துட்டு தான் எனக்கு அடுத்தது எதுனாலும் அப்படின்ட்டு மெயின்ஸுக்கு கூட நான் படிக்கலை. இவங்களை கூட்டிகிட்டு நான் நேராக இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி இப்படி வந்துட்டேன். ஆனால் இப்போயுமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் குரூப் 1 அதிகாரி ஆகணும். போன தடவை ஃபிலிம்ஸில் போட்டு மெயின்ஸில் விட்டதை வந்து இந்த தடவை மெயின்ஸ் இன்று எல்லாமே கிளியர் பண்ணி நானும் ஒரு அதிகாரி ஆகணும். ஐஏஎஸ் ஆக தான் என்னோடய எய்மு. கண்டிப்பாக நானும் ஒரு ஐஏஎஸ் ஆவேன். ஆகி நான் இந்த மாதிரி ஜாதிக்கு எதிராக நிறையா போடான்னு எனக்கு ஆசை இருக்குது. நிறையா சோஷியல் ஒர்க்லாம் பண்ண ஆசை இருக்குது. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து எனக்கு தெரியாது, இந்த டிபேட் சேனலு. இந்த டிபேட் சேனலில் என்னை கூப்பிடுற மாதிரி ஒரு நாள் நான் வந்து ஆகி காட்டுவேன். இப்போ நான் பேசுனது இதெல்லாம் வீட்டுக்கு போனாலும் பயமாக தான் இருக்குது. ஏட்டா நான் இவ்வளோ பேசியிருக்கேன். இவங்க வீட்டில் வந்து நான் இப்போயுமே நான் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. 2-3 கேஸை வந்து இவங்க வீட்டு மேலே வந்து கொடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறது. நான் கூட இப்போ போன மாதம் வந்து மதுரைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காண்டி வந்தேன். மதுரை போகும்போது நாங்கள் வீட்டுக்கு மதுரைக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு மதுரை கிளம்புனோம். எங்கள் பின்னாடியே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்க வீட்டிலேருந்து வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டுக்கும் வந்து இந்த மாதிரி டெய்லியுமே வந்து எங்களுக்கு ஃபோன் போட்டு பேச சொல்லுங்கள், இந்த மாதிரி அந்த பையனை வந்து வாடகை வீடு பார்த்து வேறு ஒரு வீட்டில் வந்து வைங்க அப்படி இப்படிலாம் மிரட்டுறாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் வச்சா ஆணவ கொலை வந்து பண்ணிடுவாங்க. இவங்க கொலை பண்ணுறதுக்காண்டி இவங்க வீட்டில் வந்து இன்னுமே வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு 23 வயசுனா நான் 1.5 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் பண்ணி. இன்னுமே வந்து எந்த பிரச்சனையை வந்து நீங்கலை. நான் அதே பிரச்சனையோட இன்னுமே வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலைக்காண்டியும் எனக்கு வருமானத்துக்காண்டியும் தான் வந்து நான் இன்னும் அந்த ஊரில் வந்து இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜாதி வந்து எல்லாருமே வந்து எதிர்த்தீங்க. ஆனால் அந்த ஜாதியில் வந்து இந்தந்த ஜாதி இந்தந்த ஊரில் இருக்குதுன்னு சொன்னேன்னா அந்த ஊரில் நான் இருக்க போய் தான் இன்னும் நான் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உடச்சி நான் வெளியில் வந்தால் இன்னுமே பயமாகவே இருக்குது எனக்கு. இந்த மாதிரி நான் இப்போ சென்னையில் வந்ததுனால பயம் இல்லாமல் இருக்கேன். இதே நான் மதுரையை தாண்டி உள்ளே போக போக எப்போ என்ன நடக்குமோன்னு பயமாக தான் இருக்குது. நான் இதை வேறு பேசிட்டேன்னா இனிமேல் பேசி நீங்கள் இதை அப்லோட் பண்ணும்போது இதையும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதுவும் அவங்க வீட்டுக்கு வந்து போய் சேரும்.
இது ஒன்றுமே அவங்கள வந்து கோவப்படுத்தும். ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வந்து நான் கிடையாது. நான் எப்பயோ இல்லாட்டி நான் செத்துன்னு முடிவில் தான் இருந்தேன். ஏற்கனவே நான் ஒரு தடவை இவங்க வந்து இந்த மாதிரி ஜாதியெல்லாம் தாண்டி உன்னை வந்து பிடிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது, ஆனால் நம்ம இப்படிலாம் பேசியிருக்காமே இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த லவ்வில் வந்து இவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு ஒரு தடவை கத்தி எடுத்து என் வயிற்றில் ஒரு தடவை குத்திருக்கேன். நான் இதை சொல்ல விரும்பலை, ஆனால் நான் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு அவங்க எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து கஷ்டம்லாம் இருக்குது. இனிமேல் நான் அவங்கள கைவிட மாட்டேன். எல்லாருமே வந்து பொறாமப்படுற மாதிரி வச்சு பார்த்துக்கின்னு என்னோடய ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் 10 வருஷம் இல்லை, இனிமேல் 50 வருஷம் என்னை பேட்டி எடுத்தவங்க உயிரோடு இல்லைனா கூட நான் உயிரோடு வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி. ஏன்டா இது வந்து டிஜிட்டல் உலகம்ல, இந்த வீடியோ எப்போனாலும் இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆனாலுமே இந்த வீடியோலாம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் இப்படி பேசின பையன் வந்து இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி சின்ன பையனாக இருக்கான், எப்படி வச்சு காலம் கழிப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் 50 வருஷம் கழிச்சினாலும் நாங்கள் இப்படி இருப்போம், எப்படி நான் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து கட்டுவோம். கண்டிப்பாக நாங்களும் உங்கள் கூட இருப்போம். நீங்களும் ஒரு நாள் அரசு அதிகாரி.